புதுச்சேரியில் எம்எல்ஏ சந்திரபிரியங்கா தனக்கு சில அமைச்சர்கள் தொந்தரவு அளிப்பதாக பேசி வெளியிட்ட வீடியோ குறித்து புதுச்சேரி முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக எம்எல்ஏ நாஜிம் கோரிக்கை வைத்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சந்திரபிரியங்கா 2 நாட்களுக்கு முன்பு இணையத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டார். அதில் தனக்கும் தனது ஆதரவாளர்களுக்கும் பெயர் குறிப்பிட விரும்பாத அமைச்சர்கள் தொடர்ந்து தொல்லை செய்து வருவதாக குறிப்பிட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய காரைக்கால் தெற்கு தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம், சட்டமன்ற உறுப்பினர் சந்திரபிரியங்கா வெளியிட்ட வீடியோவில் அமைச்சர் ஒருவர் தொல்லை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று குறிப்பிட்டவர், இதில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தலையிட்டு சந்திரபிரியங்காவின் கருத்து குறித்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை வைத்தார். அது அவங்க தான் சொல்லணும். இந்த அமைச்சர் எந்த 2 பேர் அமைச்சர்கள் என்னுடைய யூகத்துக்கு புரியல. எந்த அமைச்சர்கள் சொல்கிறாங்கிறது புரியல. ஆனால் அவங்க ஓப்பனாக வரணும். அப்போ தான் நாங்கள் குரல் கொடுக்க முடியும். அந்த அம்மா அவங்க யார் அமைச்சர் சொல்லுறோன்னா நாங்களாம் அதை தொடர்ந்து பேசி அர்த்தம். முதலமைச்சர் தெளிவுபட இதை விசாரிக்கணும். சட்டமன்ற பேரவைத் தலைவர் எல்லா விஷயத்திலும் தலையிட்டு பேசக்கூடிய பேரவைத் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் அச்சுறுத்தல் வருதுன்னா எங்களுடைய கஸ்டோடியன் யார்? ஸ்பீக்கர் அவரே இருக்காது, அவர் தான் கேட்கணும். புகழ்பெற்ற சபரிமலை கோயிலில் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகளுக்கான நடை செப்டம்பர் 3ஆம் தேதி முதல் செப்டம்பர் 7ஆம் தேதி வரை திறந்து இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் புகழ்பெற்ற சபரிமலை கோயிலில் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகளுக்கான நடை செப்டம்பர் 3ஆம் தேதி திறக்கப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செப்டம்பர் 3ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மேல் சாந்தி அருண்குமார் நம்பூதிரி நடை திறந்து வைத்து கற்பூர ஆளியில் தீபமேற்றிய பின் பக்தர்களின் சிறப்பு பண்டிகை கால தரிசனம் துவங்கும் என்றும், இதற்காக செப்டம்பர் 7ஆம் தேதி வரை நடை திறந்திருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த 5 நாட்களுக்கு பக்தர்கள் தரிசனத்திற்கான வெர்ச்சுவல் கியூ மூலம் ஆன்லைன் முன்பதிவு தீவிரமடைந்துள்ள நிலையில் பக்தர்கள் சாமி தரிசனத்திற்காகவும் சபரிமலையில் தங்கவும் சபரிமலையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் முன்பதிவு செய்யலாம் என திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் தயாரிக்கப்படும் மிக சிறிய அளவிலான ஷிப் உலகில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என பிரதமர் மோடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற செமிகண்டக்டர் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் மோடி, அடுத்த தலைமுறை சீர்திருத்தங்களை விரைவில் தொடங்க போவதாகவும் இந்தியா அரிய கனிமங்களுக்கான தேவையை பூர்த்தி செய்ய உறுதி பூண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்தியாவில் தயாரிக்கப்படும் மிக சிறிய அளவிலான ஷிப் உலகில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என தெரிவித்தவர், செமிகண்டக்டர் திட்டங்களில் 18 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடு செய்யப்பட உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து கடுமையான சவால்கள் இருந்த போதிலும் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% வளர்ச்சியடைந்து உள்ளதாக குறிப்பிட்டவர், 2023ஆம் ஆண்டில் இந்தியாவின் முதல் செமிகண்டக்டர் உற்பத்தி ஆலைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு உள்ளது என்றும், இந்த துறையில் இந்தியாவின் வளர்ச்சியை உலகம் உன்னிப்பாக கவனிக்கிறது என்றும் தெரிவித்தார். ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் சிக்கி 800க்கும் அதிகமானோர் உயிரிழந்த நிலையில் 2500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஆப்கானிஸ்தான் குனார் மாகாணத்தில் 6.0, 4.7, 4.3 மற்றும் 5.0 ஆகிய ரிக்டர் அளவுகளில் நள்ளிரவில் ஏற்பட்ட அடுத்தடுத்த நிலநடுக்கம் மற்றும் நில அதிர்வுகளால் நூர்கல், சவ்கே மற்றும் வதபூர் ஆகிய 3 மாவட்டங்கள் முற்றிலுமாக உருக்குலைந்து போயின. இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட இடிபாடுகளில் சிக்கி குனார் மாகாணத்தில் 800க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் 2500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். நிலநடுக்கத்திற்கு பின் ஏற்பட்ட நிலச்சரிவுகளால் குறுகிய மலைப்பாதைகள் மூடப்பட்டு மீட்பு பணிகள் மிகவும் சிக்கலாகியுள்ளது என்று தெரிவித்த ஆப்கான் சுகாதார அமைச்சக செய்தி தொடர்பாளர் ஷரபத் ஜமான், தற்போது ஹெலிகாப்டர்கள் மூலமே தலிபான் அரசு மற்றும் ஐக்கிய நாடுகள் சபை குழுக்கள் மீட்பு மற்றும் நிவாரண பணி செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.